மதுரையில் சக்தி சங்கமம் கேசவ சேவா கேந்திரம் சார்பில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்துள்ளார் என்று பெருமை கொண்டார். மேலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பெண்கள் தன்னம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு மசோதா முழுவதுமாக தாக்கல் செய்யப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் மாநில அரசாக இருந்தால் ஆளுநர் அங்கீகரிக்க வேண்டும். மத்திய அரசின் மசோதாவாக இருந்தால் குடியரசுத் தலைவர் அங்கீகரிக்க வேண்டும். ஆக பெண்களின் இடஒதுக்கீடை அங்கீகரித்தது ஒரு பெண் குடியரசுத் தலைவர் என்ற வகையில் நாம் எல்லாம் பெருமை கொள்கிறோம். கையெழுத்து போட்டது யார்? ஒரு பெண். இதற்கு யார் காரணம்? நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் காரணம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் துவங்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் சாந்தகிரி ஆசிரமம் பல்வேறு மாநிலங்களில் நிறுவப்பட்டு அனைத்து மதத்தினரால் வழிபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இந்த ஆசிரமத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா செய்யூரில் உள்ள சாந்தகிரி ஆசிரமத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து உரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மற்றும் அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்யூருக்கு வருகை புரிந்திருந்த ஆசிரம குருஸ்தான சிஸ்டியை அமிர்தா ஞான தபஸ்வினி அவர்களுக்கு தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு சால்வை அணிவித்து பின் அவரிடம் ஆசி பெற்றார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பிரதம மந்திரி காப்பீடு திட்டம், முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் இணைந்து ரூபாய் 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவம் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் இலவச காப்பீடு அட்டையை சுமார் 7000 பயனாளிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி வழங்கினார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சி குறித்து பேசிய அமைச்சர் கயல்விழி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவம் மற்றும் கல்வி ஆகிய 2 துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்றும், மேலும் பொதுமக்கள் அனைவரும் இதுபோன்ற சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். மருத்துவமனைக்கு உங்களை அனுப்பிச்சுட்டு உங்களுடைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இன்னும் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டம், அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது. அது முதல்ல ஒரு விபத்து நடந்துச்சுன்னா ஒருத்தர் எடுத்து அட்மிட் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்போம். கவர்மெண்ட் யார் அட்மிட் பண்றீங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. வேலூர் சைதாப்பேட்டையில் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் இலவசமாக மருத்துவ பயனாளிகளுக்கு மூக்கு கண்ணாடிகள் உள்ளிட்டவைகளை புதிய நீதி கட்சி தலைவரும் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தருமான ஏசி சண்முகம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொடர்ந்து இதுபோன்ற மருத்துவ முகாம்களை நடத்தவுள்ளோம் என்றார். மேலும் பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்த தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரும் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார். அதனுடைய தாக்கம்தான் இன்றைய நீங்கள் சொல்கின்ற செய்தி. ஆகவே இந்தியா கூட்டணி ஒரு முழு அளவிலே நிச்சயமாக வராது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக அவர்களால் ஒன்றுபட்டு நின்று நடத்த முடியாது. இந்தியா கூட்டணி காணாமல் போய்விடும். கடலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரின் சிறப்பு தனிப்படை உதவி ஆய்வாளர் அழகிரி தலைமையிலான போலீசார் சாத்திப்பட்டு அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சாத்திப்பட்டு கல்லறை தோட்டம் அருகே உள்ள ஒரு கட்டிடத்தில் புகையிலை பொருட்களை வைத்து விற்பனை செய்த சீயன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த சங்கரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து ரூபாய் 79,256 ரூபாய் மதிப்புள்ள சுமார் 30 கிலோ புகையிலை பொருட்கள், விற்பனை பணம் ரூபாய் 32,900 ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து காடம்புலியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈசிஆர் சாலை வடநெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். 1516 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய 150 MLT குடிநீர் வழங்கும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், சென்னை சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, மடிப்பாக்கம், உள்ளகரம், ஆலந்தூர், பரங்கிமலை, மேடவாக்கம், நன்மங்கலம், கீழ்கட்டளை, மூவரம்பட்டு, பல்லாவரம் ஆகிய 12 பகுதிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 1.5 கோடி லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர்,
கடல் நீர் எடுக்கும் பணியில் இன்னும் 20 மீட்டர் தூரம் கடலில் பைப் புதைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. இவை முடிந்தவுடன் ஓரிரு வாரங்களில் தமிழக முதல்வரிடம் தேதி பெற்று புதிய நிலையத்தை திறந்து வைக்கப்படும் என்றார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள தாஜ் நகர் பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் மகனுடன் தாஜ் நகர் பகுதியில் வசித்து வந்தார். ஆறுமுகம் சைக்கிளில் சென்று பூ வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் பள்ளிப்பாளையம் கீழ்காலனி என்ற பகுதி அருகே ஆண் சடலம் ஒன்று கல்லால் தாக்கப்பட்ட நிலையில் இரத்த காயங்களுடன் இருப்பதைக் கண்டு பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டது ஆறுமுகம் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணையில் கொலை நடைபெற்ற இடத்தின் அருகிலேயே அரசு மதுபான கடை செயல்பட்டு வருவதால் ஆறுமுகத்துடன் மது அருந்த வந்தவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக இச்சம்பவம் ஏற்பட்டு இருக்கலாம் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள மூக்காரெட்டிப்பட்டியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகன் ஸ்ரீதர்ஷன் பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து வீட்டு பாடத்தை செய்து கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழ அதை பார்த்து சுதாரித்துக் கொண்டு சிறுவன் வெளியே ஓடி வந்துள்ளார். இதில் அதிர்ஷ்டவசமாக சிறுவன் உயிர் தப்பினார். இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில் அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட அனைத்து வீடுகளும் தற்போது மிகவும் பழுதடைந்து சேதமாகியுள்ளது. அதனை இடித்து அகற்றி தர வேண்டும் என்றும் புனரமைப்பு செய்து தரும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குரங்கணி கிராமம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் குரங்கணி மலைவாழ் கிராமம் உள்ளது. இங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்ட்ரல் ஸ்டேஷன் கிராமம். இப்பகுதிகளில் சுமார் 250 குடும்பங்களுக்கும் மேல் வசித்து வருகின்றனர். மேலும் இப்பகுதிகள் முழுவதும் தேயிலை, ஏலக்காய், மிளகு, காஃபி, இலவம் பஞ்சு போன்ற பணப்பயிர்கள் பயிரிடப்பட்டு உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் போடிநாயக்கனூரிலிருந்து குரங்கணி வரை மட்டுமே தார் சாலை உள்ள நிலையில் குரங்கணியிலிருந்து இப்பகுதிகளுக்கு சாலை வசதி இல்லை என கூறப்படுகிறது. எனவே இப்பகுதியில் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி மலைவாழ் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எலவனாசூர் கோட்டையை சேர்ந்த அதிமுக கிளை கழக செயலாளர் திவாகர் என்பவருக்கும் திமுக பிரமுகர் மணவாளன் என்பவருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் அதிமுக ஆட்சியின் போது நடந்த பணிகள் குறித்தும் திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை பரப்பிய அதிமுக கிளை செயலாளர் திவாகர் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்பிய திமுக பிரமுகர் மணவாளனை கைது செய்ய வேண்டுமென அதிமுக ஒன்றிய செயலாளர் மணிராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.